மாதிரி டஃப்பாக கேட்கும்போது சில பேர் ஜெயிக்கிறவங்களாம் ஃப்ளூக்கில் வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை அதிர்ஷ்டத்தில் வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா காலத்துலேயும் இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் அமுதன். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் மாநிலத்தில் 4வது இடம் வந்திருக்கேன். கடலூரில் இருக்கேன். நான் எங்கள் அப்பா பேர் வந்து தினகரன். குரூப் 4 கஷ்டம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமே ரத்து பண்ணணும்னா சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாருக்கும் இருக்குது அதே கொஸ்டின் அப்புறம் உங்களால் எப்படி சாத்தியமாச்சு? டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் கொஸ்டின் கஷ்டம்தான். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தமிழ்நாடு பூரா எழுதுனவங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் தான் சொல்கிறாங்க. அது நம்ம கஷ்டம்னு நினச்சோம்னா அதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை மறந்துடும் தான் அர்த்தம். ஏன்னா எப்போவுமே வந்து கஷ்டமான ரோட்டில் வந்து யாரும் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு கஷ்டமான ரோடு தான் வந்து ஒரு நல்ல டிரைவரை உருவாக்குன்னு சொல்லுவாங்க. நான் அது போல தான் நினைக்கிறேன். இந்த கஷ்டமான கொஸ்டின் தான் இது அணுகிறப்போ என்னென்னா ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட்டே தமிழ் கஷ்டம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 பேப்பர் பக்கத்து திருப்பிட்டு வந்து எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு தான், நிஜம்தான். ஆனால் வந்து அதே நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, அந்த கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற கொஸ்டினும் வந்து நாளைக்கு பின்னாடி திருப்பும் போது வந்து அதுவும் கஷ்டமாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். கஷ்டமான கொஸ்டின்னா விட்டுட்டு உங்களுக்கு எது வந்து தெரியுதோ அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்தடுத்த கொஸ்டினில் வந்து தெரியிற கொஸ்டினுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 பக்கம் கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆனால் என்னென்னா பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னே போட முடியாதுன்னு கொஸ்டின் பேப்பர். அதுக்கு வந்து டைம் எடுக்கும். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்க வச்சது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி பார்த்தோன்னா ஒரு சில கொஸ்டின் டேரெக்டாக வந்து சுத்தமாக தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். எப்போதுமே வந்து எனக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமே கஷ்டம் தான். அந்த நேரத்தில் நம்ம என்னன்னா நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு நான் நினைக்கிறது என்னென்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நினைக்கிறேன். நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருந்தாலும் கட் ஆஃப் குறையும். எல்லாருக்கும் கஷ்டம்னா கட் ஆஃப் குறைய தான் போகுது. அந்த கட் ஆஃபில் வந்து இப்போ எல்லாராலும் வந்து தமிழில் வந்து ஒரு 70 கொஸ்டின் போட முடியுது, ஜிஎஸ்சில் வந்து ஒரு 50 கொஸ்டின் போட முடியுது, 60 கொஸ்டின் போட முடியுதுன்னா ரெண்டுத்துலையும் என்னால் மற்றவங்களோட 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த மாதிரி அதிகமாக போட முடிஞ்சாலே அந்த இடத்துல வந்து எனக்கு சக்ஸஸ் ரேட் கூடுதுன்னு தான் நினைக்கிறேன். நான் அதை தான் வந்து அந்த நேரத்தில் மக்களும் ஆஸ்பிரன்ஸும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மைண்ட் செட் யோசிச்சாங்கன்னா அவங்களால வர முடியும்னு தான் நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ப்ளேம் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வச்சுட்டு தான் போகிறாங்க. நம்ம வந்து அந்த சேஞ்சுக்கு நம்ம மாறணும்னு தான் நினைக்கிறேனே தவிர்த்து எப்போதுமே வந்து ஒரே கிளைமேட்டாக இருந்தால் எல்லாராலையும் வந்து அதை ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறோம். இப்போ குளிர்காலமாகவே இருந்தாலும் ஃபஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு அதுவே நம்மளுக்கு வந்து அசௌகரியத்தை கொண்டு வரும் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ்க்கு மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் தீரணும். ஏன்னா பூமி வந்து நிற்கிற பூமி கிடையாது, சுழல்கிற பூமி தானே. எப்படி இருந்தாலும் எல்லாம் மாறி தான் ஆகும். நம்ம மாற்றத்துக்கு உட்படணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு சக்ஸஸ் வரும். இந்த மாற்றத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது என்ன மாதிரி நம்ம வந்து என்னென்னா நம்ம மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுடுவோம். நம்மளோட நம்பிக்கை தான் குறையின்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி என்னென்னா அவங்க வேலை என்னென்னா ரெக்ரூட் பண்ணுறது அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் இத்தனை பேர் போராட்டம் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மாறிட போகிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஸ்டாண்டர்ட் இதுதான், நீ என் ஸ்டாண்டர்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கை நீட்டிட்டு தான் இருக்காங்க. என் ஸ்டாண்டர்டுக்கு யார் வந்தாலும் என் கை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறத யோசிச்சாங்கன்னாவே சரி. அவங்க மற்றவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கிறத வந்து நம்மளால் முடிஞ்சது தானே. நம்மளை நம்ம சரி பண்ணிக்க தான் நம்ம பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளேமிங்கோட நம்மளை சரி பண்ணிக்கிட்டால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அடி முன்னாடி வச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். ப்ளேம் பண்ணுறதுனால நம்ம பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கோமே தவிர்த்து முன்னாடி போகலன்னு தான் நினைக்கிறேன். மாதிரி டஃப்பாக கேட்கும்போது சில பேர் ஜெயிக்கிறவங்களாம் ஃப்ளூக்கில் வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை அதிர்ஷ்டத்தில் வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா காலத்துலேயும் அவங்களால அந்த சக்ஸஸ் கொடுக்க முடியலங்கிற ஒரு அவங்களோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். சரி நம்ம இருக்கோம், நம்மள்ட்ட படித்த பசங்க வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம சொன்னது அவங்க ரெஃப்ளெக்ட் ஆகலையோ, அது ரெஃப்ளெக்ட் ஆகலைங்கிற ஒரு இப்போ அவங்களுக்கு ஆனால் ரியலைஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவங்க ஃப்ளூக்கில் ஜெயிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பதில் என்ன வரும்? நான் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சிங்கன்னு சொல்ல என்ன தோணும்? ஃப்ளூக்குன்னு சொன்னால் சுருக்குன்னு முள் தச்ச மாதிரி தான் இருக்கும். அது சாத்தியம் இருக்கா? நிச்சயமாக அந்த முகவரி நான் அந்த சீனுக்கு தான் எனக்கு திருப்பியும் போகுது. இவ்வளோ தோணுன்னு இன்னும் கொஞ்சம் தோண்டு, உனக்கான நேரம் உனக்கு வருங்கிறது தான் நான் சொல்லி. உழைப்பு தான் சாத்தியம். உழைப்பு கூடாது, உழைப்பு தான் அதிர்ஷ்டம். கண்டிப்பாக உழைப்பு தான் அதிர்ஷ்டம். பார்த்தீங்கன்னா சிக்கலை உருவாக்கும். அவங்களோட அந்த
அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், சொல்கிறவங்களால என்ன ஆக போகுது, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜ் தாண்டி போயிட்டாங்க, அதனால் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. முள்ளில் நடக்கிறவனுக்கு தானே தெரியும் வலிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் நம்மளும் என்ன எல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு வந்து எல்லையே இல்லை சார். எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. நம்ம வந்து எதை எடுத்துக்கணுங்கிறது நம்ம கையில் இருக்குங்கிறது. இன்னும் அவங்களுக்கு வந்து பொறுப்பு கூடுதுன்னு தான் நினைக்கிறேன். சென்டர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த வழிகாட்டிகளாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பொறுப்பு கூடுதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா இவங்க இப்படி மாறிட்டாங்க. பசங்களை அதை உணர்றதுக்கு முன்னாடி அவங்க சீனியர்ஸு இந்த ஃபீல்டில் இருக்காங்கங்கிறனால அவங்க அதை உணர்ந்து அந்த பசங்களை வந்து வழிகாட்டணும்னு தான் நான் விரும்புகிறேன். நஷ்டம் அவங்க வழிகாட்டுற பசங்களுக்கு தான் நஷ்டம், அங்கே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தான் நஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நம்ம என்ன மாறணும், என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க, தன்னை மாற்றிக்க நினைக்கிறவங்களால இதை சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவை வேலை. அதை மட்டும் நம்மளோட இலக்குகளை பார்த்துட்டு நம்ம என்ன இதுலேருந்து மாற்றினா நம்ம அந்த இலக்கை அடையலாங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், உங்களோட ப்ரிப்ரேஷன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதே நேரத்தில் கொஸ்டின்ஸ் எப்படி வருங்கிறது நம்ம கையில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து அவங்க நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகிறோம். கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் சக்ஸஸ் ஆனவங்க கூட 200 கொஸ்டின் இருக்குன்னா 200 கொஸ்டின் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது தான். எல்லாருமே வந்து 150 போடுவாங்க. நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் 150 கண்டிப்பாக போட்டுருவாங்க. அது எப்படின்னா பழைய சிலபஸில். இப்போ சிலபஸில் வந்து தமிழ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறனால அது வந்து 150ங்கிறது போட்டுடலாம், 150 போட்டுருவாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து 160, 170, 180 அப்படிங்கிறது வந்து இன்னும் கூடுதலாக மற்றவங்க படித்தாலும் சரி, நம்மளை டெய்லி வந்து எதெல்லாம் நம்ம வீக்காக இருக்குமோ அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்தோம்னா நம்மளாலையும் சக்ஸஸ். இவ்வளோதாங்கிற ஆக்சுவலாக மெட்டீரியல்ஸை வந்து லிமிட்டட் சோர்ஸ் வைக்கலாம். அதே நேரத்தில் வந்து நம்மளோட நாலேஜ் வந்து நம்ம பெருசாக்கிக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான். இதை மட்டும் படித்தா போதும். ஒரு காலத்தில் சக்ஸஸ் கொடுத்துருக்கலாம், இது படிங்கன்னு. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னு தான் சொல்லலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி நம்பி போனாங்கன்னா உங்களோட சக்ஸஸ் காலம் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறதான் சொல்லலாம். பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா, டிஎன்பிஎஸ்சி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும். ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோங்க. அதனால் இது இப்போது கண்டிப்பாக என்னது, நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் விட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம். வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர் ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும். கொரியர் சார்ஜ் இலவசம்.